கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவோட நிகழ்ச்சியில் 97ஆம் பாகத்தை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை இன்று நாம் பார்ப்போம். மார்க் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஏசப்பா யாருக்கு சொல்றாரு? ஒரு திமிர்வாத காரணம் சொல்றாரு. நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஏசப்பா பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் வசனத்துல இந்த 11ஆம் வசனத்தை சொல்றாரு. நம்ம 1ஆம் வசனத்தை பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா மார்க்கு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டப்போ கப்பர்நகூமுக்கு மறுபடியும் வந்தாருன்னா அப்போ ஆல்ரெடி இயற்கை வந்திருக்காரு, அற்புதம் பண்ணிக்கிறாரு, மறுபடியும் வராரு. அப்போ ஏசப்பா அவங்க வீட்டில் இருக்காருன்னு கேள்விப்பட்டு அநேக ஜனங்கள், கொஞ்சம் ஜனங்கள்ல 5 பேர் 10 பேர் அநேக ஜனங்கள் வந்து ஏசப்பா வந்து பார்க்க வராங்க. ஏசப்பா என்ன செய்யறாரு? அந்த இடத்துல போதம் பண்றாரு, எல்லாத்துக்கும் போதம் பண்றாரு பாருங்க. உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார் இன்னும் போட்டது. அப்பொழுது 4 பேர் திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். அதாவது திமிர்வாதக்காரன் இந்த பக்கவாதமாக இருந்திருக்கும், அவனை வந்து நடக்க முடியாதனால அதனால 4 பேர் சப்போர்ட்ல சுமந்து கொண்டு வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடைக்கிற படுக்கையை இறக்கினார்கள். அப்போ என்னன்னா அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க, பக்கத்திலே போக முடியல, திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க, இந்த திமிர்வாதக்காரன் கொண்டு போக முடியல. அதனால என்ன செய்யறாங்கன்னா ஏசப்பா எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டில் மேற்கூரையை பிரித்து கட்டில் படுக்க வச்சு கீழே இறக்குறாங்க. ஏசப்பா ஒன்று செய்யறாரு, சார் இவ்வளோ விசுவாசத்தை நான் பார்க்கல, ரொம்ப நீங்கள் விசுவாசமாக இருக்கீங்க, ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் அந்த திருமணம் உள்ள இருக்கீங்க, ஏசப்பா சுகம் கொடுப்பாரு அப்படிங்காண்டி நீங்கள் விசுவாசிக்கிறதுக்காண்டி ஏசப்பா சொல்கிறாரு பாருங்க. அந்த திமிர்வாதக்கார வீட்டில் இறக்கணும் ஏசப்பா சொல்கிறாரு பாருங்க. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்போ ஏசப்பா சுகம் கொடுப்பாருங்கிறதுக்காண்டி திமிர்வாதக்காரனா விசுவாசம் இறக்குறாங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்க இருந்துச்சுன்னா கீழே நீங்கள் லைக் பண்ணுறீங்க, பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்கு உங்களுக்கு கருத்து சொல்லுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.